பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனால் மீண்டும் உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் எபேசியரின் புத்தகம் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் இன்னும் ஒரு அழகாக பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் therefore as dearly loved children அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட், தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்கிறதை காட்டிலும் தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அப்படியாகவே நாமும் இருக்க, அவருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லாததை போல. உதாரணத்துக்கு ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட்ல முன்னாடி ஒருத்தர் லீட் பண்ணி போயிட்டு இருப்பார். அவர் என்ன ரிதம்ல போறாங்களோ அப்படியே பின்னாடி வருகிற ஸ்குவாடை நினைச்சுவாங்கன்னா போவாங்க. அப்படி தானே தேவனை பின்பற்றுகிறவர்களாக, தேவன் எப்படி போகிறாரோ அப்படியே நானும் நீங்களும் போகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எபேசியர்கள் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. அவர் உண்டாக்கும் பொழுது கூட ஆதாம் ஏவாளை ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படும். தேவ சாயலாக, தம்முடைய சாயலாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லைக் எக்ஸாக்ட்லி லைக் காட், அவன் அப்படியே சிருஷ்டிக்கிறார். இன்னும் சொல்லப்போனா பரலோகத்தின் ஒரு மாடல் தானே இந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் வைத்தார். ஆதாமை கூட லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல இயேசு கிறிஸ்துவோட ஜீனியாலஜி வரும்பொழுது ஆங்கில மொழிபெயர்ப்புல ஆதாம் வரும்பொழுது அவனை வினைப்பெற்றான், இவனை வினைப்பெற்றான் வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஆதாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவன் தேவனுடைய குமாரன் என்று எழுதப்படும், காட், சன் ஆஃப் காட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்துவுக்கு ஒப்பாக ஆதாமை என்ன செஞ்சார் என்றால் அவனை உண்டாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்துக்கு ஒப்பாக ஏதேனையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக தானே ஆதாமையும் இந்த பூமியில் அவர் என்ன செஞ்சார், உண்டாக்கினார். அதனாலதான் வேதம் கூட சொல்கிறது, முந்தின ஆதாம் விழுந்து போனான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்பதை என்ன செய்யறோம் நாம் பார்க்கிறோம். அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் உண்டாக்கும் பொழுது தன் சாயலாகவே என்ன செஞ்சார், அவர் சிருஷ்டித்தார். மல்கியா 2:15 சொல்கிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் என்று மல்கியா 2:15 சொல்லுகிறது. அப்போ நாம் அவர் முதலாவது ஒரு சிருஷ்டிப்பை சிருஷ்டித்தார். அவர் அது என்ன செஞ்சுன்னா அது விழுந்து போய்விட்டது. இல்லை என்று சொன்னால் ஆதாம் அதை அவன் சரியாக தேவன் எதிர்பார்த்தபடி சொன்னபடி அவன் கீழ்ப்படியாமையினாலே எல்லாவற்றையும் இழந்து போனான். பிந்தின ஆதாமாக முதல் சிருஷ்டிப்பு விழுந்து போனது. 2வது சிருஷ்டிப்பு புது சிருஷ்டியாக நியூ கிரியேஷன் என்பது நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் மூலமாக அது நடைபெறுது. 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்பதை நம்ம முதல்ல பார்த்தோம். எபேசியர் 4:24 சொல்கிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எஸ், அந்த ஆதாம் விழுந்து போனான். உயிர்ப்பிக்கிற ஆவியான கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. இப்படி இருக்க 2 கொரிந்தியர் 5:15-17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்கிறது. அப்போ முதல் சிருஷ்டிப்பின் சாயல் நம்ம இடத்துல மாம்சத்தில் என்ன செய்யுதுன்னா காணப்படுகிறது. ஆனால் ஆவியில இன்னொரு சிருஷ்டிப்பும் தேவைப்படுகிறது, இன்னொரு சாயல் தேவைப்படுகிறது. புது சிருஷ்டியாக கிறிஸ்துவானவர் வெளிப்படுவது அவசியமாக என்ன செய்யுதுன்னா காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்படி இந்த தேவனுடைய சாயலில் வாழ்வது, இல்லை என்றால் தேவனை போல இமிட்டேட் பண்ணி வாழ்வது, தேவனை பின்பற்றுகள் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 5:1 நம்ம பார்த்தோமே, தேவனை பின்பற்றுவர்களாகி எப்படி நான் பின்பற்ற முடியும், ஹவு we can have a godly life அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் அநேக கற்பனைகளை கட்டளைகளையும் மோசைக்கு என்ன செஞ்சார்னா கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆபேலை குறித்து பார்க்கிறோம். அவன் என்ன செஞ்சான் என்று சொன்னால், தேவனுடைய காரியத்தை பார்க்கிறோம். ஆபேலையும் அவனுக்கு காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் காணிக்கையை பார்க்கிற தேவன் அவர் அப்படிங்கிற ஒரு தேவன் அல்ல, ஆனால் அந்த மனிதனையும் பார்க்கிறார். ஆபேல் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சான், வாழ்ந்தான். அவன் பலியிட்டது கூட ஆட்டுக்குட்டியை என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். ரைட், நான் முதல் காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நான் தேவனை போல பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 5:1 சொன்னதை போல இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காடா இருக்கணும்னு சொன்னால் சில காரியங்களை நான் முன்பதாக வைக்கிறேன். முதல் காரியம், we should have a holy body and a renewed mind. ரோமரின் புத்தகம் 12:1-2 சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனின் இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமாய் சித்தம் இன்னென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
நாம் புது சிருஷ்டியாக வருகிறோம். பழையவர்கள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாகிற கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்படுக வேண்டிய அனுபவம் நமக்கு அவசியமே. அப்பதான் அந்த மனுஷன் ஜென்ம சுபாவம் மாற்றப்படும். அதற்கு முதல் காரியம், முதல் விஷயம் என்னவா இருக்கு என்று சொன்னால், இந்த சரீரம் பரிசுத்தமான சரீரமாகும், இந்த சிந்தை புதிதான சிந்தையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது, இந்த மாம்சத்தின் காரியத்தில் இந்த பேஷன் ஆஃப் ஃபிளஷ்ல இருந்து வெளியே போவது அவசியமா இருக்கிறது. 1 பேதுரு 2:11 வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாம்சத்தை பரிசுத்தமாக்குறோம். அடுத்தது இதற்கு விரோதமாய் எழும்புறது டிசையர்ஸ் ஆஃப் ஃபிளஷ், அதுக்கு விட்டு விலகுகிறவர்களாய் நாம் ஓடுகிறவர்களாய் விட்டு விலகிறவர்களாய் இருக்கிறோம் என்பது அவசியமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஸ்டெப்பாவது எடுக்கணும், எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். நான் பலவீனமான பாண்டம் என்று சொல்வதை காட்டிலும் தேவனிடத்தில் நாம் அதை கேட்கும் பொழுது, கர்த்தாவே, இந்த பாவத்தின் சரீரத்தை நான் மேற்கொள்ளத்தக்க கிருபை தாங்க என்றும் அதற்கு நாமும் சில காரியங்களை நாம் முன்னெடுப்பது அவசியமாக இருக்கிறது. அப்ப முதல் காரியம், இந்த சரீரமானது பரிசுத்தமும் சிந்தையும் பரிசுத்தமாக இருக்கிறது அவசியம். அடுத்தது, இச்சையின் காரியங்களுக்கு விட்டு உலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் பார்க்கும் பொழுது, வீணான வார்த்தைகளுக்கு விட்டு விலகுவது அவசியமாக இருக்கும். 1 தீமோத்தேயு 4:7 நம்ம பார்க்கிறது ஒன்பதாக, ஏவாளை பார்க்கும் பொழுது சர்ப்பமானது ஏவாள் இடத்துல வந்து பேசினது. அவள் இடத்துல ஒவ்வொரு கேள்வியாய் கேட்க அந்த சர்ப்பம் அவனுக்கு அதை பறித்து கொடுக்கவில்லை. தேவன் வேண்டாம் என்று எதை சொன்னாரோ அதை அவளே போய் எடுத்து செய்யத்தக்கதான ஒரு துணிகரம் இந்த வீணான பேச்சினால் உண்டாகிறதா இருக்கிறது. பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4:7 சொல்கிறது, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல நம்முடைய தியானமும் கர்த்தருக்கு பிரியதா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலத்தானே நாம் வீணான வார்த்தைகளுக்கு, அனாவசியமான காசிப்புக்கு விலகுவது அவசியம். நம்முடைய நாவு துதிக்கிற நாவா இருக்கிறது. வீணான காரியங்களை சபிப்பதோ இல்லை மற்ற யாரை குறித்தும் பொல்லாத காரியங்களை நாம் பேசுவது தவிர்ப்பது நல்லதா இருக்கும். நாம் ஏவாளை பார்க்கிறோம். தேவன் விரும்பாத காரியத்தை அவள் செய்வதற்கு முதல் ஆரம்பித்தது சர்ப்பத்தோடு அவள் பேச ஆரம்பித்தபடியினாலே. முதல்ல இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு டாக். அநேக விழுந்து போவதற்கு முதல் படியே பேசும் பொழுது அவர்கள் விழுகிற முதல் காரியம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் மனிதன் விழுகிறான், மனுஷி விழுகிறான். சரி, 4வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை சிச்சிக்கத்தக்க நான் விட்டுக் கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எல்லா நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசிக்கவும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படைப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னை உற்சாகப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, அது சொல்லப்படுகிறது, அது ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நான் பெறுவதற்கு சீர்திருத்தலுக்கும் நீதியை படைப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் அது என்ன செய்கிறதாம் இருக்கிறது. இவைகளை நான் செய்யும் பொழுது, இந்த வேத வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் இந்த காரியங்களுக்கு நான் செய்யும் பொழுது, 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் அதனுடைய காரியங்களை குறித்து என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. இதனோட நன்மைகளால் நம்ம என்ன செய்யப்படும் இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட். அப்ப 4வது, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தவனாக, வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தேவத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பிக்கும் போதே துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியல் வழியில் இல்லாமலும் பரிகாச செய்யும் கூட்டத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் தேவனுடைய மனுஷன் வார்த்தையிலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ 4வது, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, அது என்னை சீர்படுத்த ஒப்பு கொடுக்க. ஒருவர் செய்தியை நம்ம கேட்கும் பொழுது நான் குணமடைய வேண்டும், நான் சீரடைய வேண்டும், நான் எண்ணத்தில் நான் மாற வேண்டும், நான் இன்னும் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது என்கிறத எண்ணம் நமக்கு அவசியமா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நான் எல்லாவற்றையும் நிறைவானவன் என்று நினைத்து விட்டால் அதோடு நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை நின்று போய்விடும். ஆண்டவரே, நான் உண்மை போல மாறணும், என்னோடு பேசும், நான் இன்னும் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் செய்திகளை கேட்கும் பொழுதும் இந்த எண்ணத்தோடு இருப்போமாக. வாக்குத்தத்தத்தை எனக்கு என்ன தரப்பர், எனக்கு என்ன செய்வாரு அப்படிங்கிறது அல்ல, நான் என்ன செய்யணும், மீதியெல்லாம் அவர் தருவார். வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அதுக்கானதை தேடுங்க, அவரை மாதிரி மாற தேடுங்க, நீதியை தேடுங்க, நீதியை படைப்பு, இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். 5வது, வாக் இன் ஸ்பிரிட். ஃபிளஷ்ல நடக்கிறதல்ல, ஆவியில நடக்க வேண்டும். கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது,
17 வசனம் சொல்கிறது, 16 வாசிக்கலாம். பின்னும் நான் என்ன சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடங்குங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏன் சில நேரம் நம்ம சொல்றோம் நம்ம விழுந்துடுறோமே, ஏன் அப்படின்னா அந்தந்த நேரங்கள்ல ஆவியை நாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் மாம்சம் மேற்கொள்ளத்தக்க நாம் இடம் கொடுக்கிறோம். நம்ம இடத்துல இருக்கிறது. we have to try. 17 வசனம் சொல்லுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடக்கப்படுகிறவர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இல்லாமல். 19 வசனம் சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், ஆகாம, எப்படி ஒரு பெரிய லிஸ்ட் என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் என்ன சொல்ற. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் 24 வசனத்துல பார்க்கிறோம். சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியில பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆவிக்கேற்ற வாழ்க்கை வாழ்வது அவசியமா இருக்கிறது. அடுத்தது 6வது ஒரு காரியம், லவ் ஃபார் மணி. எபிரேயர் 13:4-5 வாசிக்கலாம். விவேகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவேகம் கொஞ்சம் அசுகப்படாது இருப்பதாக, வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கரம் தேவன் நியாயத்திற்கு பார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. எபேசியர் 13:5 பார்க்கிறோம். தேவனுடைய நமக்கு போதும் என்ற மனம். இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தேவன் எனக்கு தருகிறார், இன்னைக்கு இந்த ஒரு ஒரு உழைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு வேலையை கொடுத்திருக்கார், கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று கனமாய் அதை உண்மையாக நம்ம செய்யும் பொழுது தேவன் அதுல இருந்து ஒவ்வொரு படிப்படியாக நம்மளை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கு. திஸ் இஸ் ஆல். இதெல்லாம் நம்மள அவரை போல மாறுறதுக்கு அது உதவி செய்கிறது. பண ஆசையை வைத்துக்கொண்டு வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. பண ஆசைக்கும் பணக்கு பின்பதாகும், உலகத்தின் நியாயத்துக்கு பின்பதாகும். நான் உலக மனுஷன், கிறிஸ்து அல்லாத ஒரு மனிதன் வாழ்வதை போல நானும் வாழ வேண்டும். அதுவே நான் கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்படுவதற்கான ஏதுவான ஒரு காரியம். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியம் போதும், தேவன் கொடுத்த ஞானம் போதும், ஏன் கொடுத்த வேலையை உண்மையாய் செய்வேன். கர்த்தர் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். 7வது காரியத்தை நாம் பார்க்கலாம் தொடர்ந்து. டோன்ட் லவ் த வேர்ல்ட். இந்த உலகத்தை அதிகமாய் நேசிக்காதீங்க. 1 யோவான் 2:15 வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினிடத்தில் உள்ள அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். எஸ், நீங்கள் நானும் தேவ சித்தத்தும் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் உலகத்தை நேசிக்கிறவளா இல்லை, உலகத்தின் மனிதர்களை கிறிஸ்துவின் நிமித்தம் நேசிக்கிறோம். அவர்களின் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதற்கான முயற்சியை நாம் செய்கிறோம். அதெல்லாம் உண்மை. ஆனால் அதை தாண்டி உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தின் பெருமை, உலகத்தின் மாயான உலகம், மாயான காரியங்கள், வேர்ல்டு சொல்லுகிற சக்சஸுக்கு முன்னாடி நான் போகாதபடி தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு, தேவ சித்தத்தை செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருக்கிறான். அதுதான் சக்சஸ். அதுதான் சக்சஸ். தேவ சித்தத்தை நிலை நிற்கிறீங்களா, அதுதான் சக்சஸ். அப்போ நான் உலகத்தை நான் வெறுத்தால் தான் அதை செய்ய முடியும். உலகத்தையும் நான் நேசிக்கிறேன், உலகத்தையும் விட முடியல, தேவனையும் விட முடியல. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அடுத்தது, கோபிக்கிறதுக்கு தாமதமாயி. யாக்கோபு 1:19-20 சொல்கிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீங்க கோபத்தினால சில வார்த்தையை சொல்லி சில காரியங்களை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய முடியாது. நீங்க யுத்தம் என்னுடையது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்கள்ல 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நீங்க பாப்பீங்கன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களுமாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் அப்படின்னு அவர் பெரிய லிஸ்டே அவர் என்ன செய்றாருன்னா அவர் சொல்லுகிறத பார்க்க முடியும்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாமோ தேவனுக்கு பயந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. 2 தீமோத்தேயு 3:12 சொல்கிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீதியை நடப்பிக்க முடியாது. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியா நடக்க நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனாலும் திடம் கொடுங்கள், நான் உலகத்தை ஜெயிக்கேன் என்று சொல்லப்படுகிறது. 10வது காரியத்தை பார்க்கும் பொழுது நான் மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு லைஃபை வாழ பிலிப்பியரின் புத்தகம் 2:14 வாசிக்கும் பொழுது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். அப்படி நாம் இருக்க விரும்புகிறார் கர்த்தர். இயேசுவை போல நானே மெய்யான ஒளி, அவரை போல நம்மளும் இருக்க உதவி செய்வாராக. கோளும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள். இவையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, 10 காரியங்களையும் செய்யும் பொழுது தேவனை இமிட்டேட் பண்றோம். கர்த்தருக்கு அப்படியே பின்பற்றவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அப்பொழுது அவருடைய சாயலா நாம் இருக்கிறோம். நீ பழைய மனிதன் அல்ல, புதிய மனிதனாக. பழையவெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவ இயேசுவுக்குள் நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார். உங்களை இனியும் காணும் பொழுது கிறிஸ்துவை காண இந்த உலகம் ஆவலோடு இருக்கிறது. உலகம் இருளிலும் கேட்டிலும் கிடக்கிறது. ஒருவர் உதவி செய்வார் யாரும் இல்லையா என்கிறதான காலத்தில் இருக்கிறார்கள். இதோ மெய்யான ஒளி ஒருவர் உண்டு என்றும் யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அது உங்களுக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கிறது. உங்களில் என்னிலிருந்து தேவன் பிரகாசிப்பாராக. இருளில் இருக்கிற ஜனங்கள் மெய்யான தேவனை நோக்கி வருவார்களாக. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவரை நம் மூலமாய் இந்த உலகம் காண இருக்கிறது. அது தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். And God bless you.